ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரின் ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமையின் கால வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்து நாளை கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் வாசனை சொன்ன தேவனாகிய நீர் இந்த காலை பொழுதிலும் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருந்து உடைய நாமத்து நிமித்தம் எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கொரோனா நோய் அதிகமாக பரவி வரக்கூடிய நாட்களிலே அரசு வழிகாட்டுதலின் அடிப்படையிலே ஆலயங்களிலே பக்தர்கள் கூடாத நிலைகளிலே நாங்கள் காணொலி காட்சி வலை மூலமாக உடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே இணையும்படியாக வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே காணொலி காட்சி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிலைகள் சீக்கிரமாய் மாறத்தக்கதாகவும் நான் அனைவரும் ஒன்றாக ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நாளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிறதின் முறை பகுதி, தியானிக்கிற செய்தி அனைத்தும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாக நீர் மாற்றித்தாரும். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தும் உடைய தூய்மையான பிரசனத்தினாலே ஆசீர்வதி தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பணியோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகும். ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் பாமாலயங்களிலே 276வது பாடல், சுத்த ஆவி என்னில் தங்கும் நானும் சுத்தனாகவே என்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலயங்களிலே 276வது பாடல்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை துதி ஆராதனையாக நம்முடைய ஆலயத்தில் நாம் இதை கடந்த சில மாதங்களாக கடைபிடித்து வருகிறோம். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், தொடர்ந்து இந்த துதி ஆராதனையில் ஆண்டவரை நாம் துதிக்கவும் கடவுள் நமக்கு துணை நிற்பாராக. நம்மை உண்டாக்கினவர் நம் தேவாதி தேவன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லையாம். சங்கீதம் 121 நாம் பார்க்கிறோம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லி. அவை அத்தகைய ஆண்டவர் எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாத்து சகலவிதமான நன்மையினாலே கிருபையினாலே நம்மை முடிசுட்டு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். எப்படியெல்லாம் நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறார், நம்மை தேற்றுகிறார் என்று சொன்னால், பலவீன நாட்களிலே நமக்கு பலன் தருகிறார். ஆபத்து காலத்திலே அரணான கோட்டையாக வருகிறார். அவர் சத்தியத்தின் பாதையிலே நித்தவும் நம்மை நடத்துகிறார். அவர் நம் மீது கண்களை வைத்து நமக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் அவர் தரக்கூடியவராக இருக்கிறாராம். பெந்தேகோஸ்தே என்னும் இந்த திருநாளிலே ஆவியானவராகிய அவர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தரத்தக்கதாகவும், அவருக்கு ரூபம் இல்லாத நிலையிலும் கூட, அவருக்கு சொரூபம் இல்லாத ஒரு நிலையிலும் கூட அவர் நம்ம மத்தியிலே பிரசன்னமாக இருந்து நன்மையான காரியம் செய்கிறபடினாலே ஆண்டை நாம் துதிப்போம், ஆண்டை நாம் போற்றுவோம். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்ற பாடலை நாம் பாடுவோம். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் என்ற பாடலை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும், அவரை துதிக்கும்படியாகவும், அவரை போற்றும்படியாகவும் இந்த பாடலை நாம் பாடுவோம். உண்டாகிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவித நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் எமக்கு கழிப்பார். பலவித நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் தேவனும் அவரே. அதை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை ஆண்டவர் தம்முடைய கண்ணின் கருவிலை போல பாதுகாத்து வருகிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் நம்மை தாங்கி பலப்படுத்துகிறது. அவர் நம்முடைய திவ்ய கரத்தினாலே நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த அந்த பாவங்கள்
ஆண்டோடைய இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுத்து ஆட்கொள்கிறது. ஆகவே அந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்கிற பொழுது பரமனோடு நாம் இணைவதற்கு ஏற்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருளில்லை என்று சொல்லி. ஆகவே நாம் பாவ இருளிலே சிக்கின்றவர்களாக இருக்கிற நிலைகளிலே நாம் சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து அவருடைய சமூகத்தை நாம் அறிக்கை செய்வோம், ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கும்படியாகவும் நம்ம பாவக்கரையிலிருந்து நம்மை மீட்டு ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அவர் நம்முடைய திருக்கரத்தாலே நம்மை தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மீண்டும் நம்மை அவர் மறு உருவம் ஆக்கும்படியாக அவர் செய்கிறார். களிமண் குயவனுடைய கரங்களிலே களிமண் இருப்பதைப் போல ஆண்டுடைய கரங்களில் நாம் இருக்கிறோம். நம்மை மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவருக்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்முடைய பாவம் சிவேர் இருந்தாலும் குறைந்த மலையைப் போல உண்மையாக்க ஆண்டவருக்கு வல்லமை உள்ளது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அத்தகைய ஆண்டவரிடத்திலே நாம் சற்று நேரம் அமைதியாயிருந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வணைந்திடுமே என்று சொல்லி நம்மை மறு உருவகம் ஆக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். அது நிமித்தமாக நாம் உயிருள்ள சாட்சிகளாக எல்லா இடங்களிலும் நாம் எழுந்து நடமாடுவதற்கு கடவுள் நமக்கு பலன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். அத்தகைய நிலைகளிலே நாம் ஜெபத்துக்கு கூட இந்த திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல் நடத்திடும் என்ற பாடலை பாவறிக்கை பாடலாகவும் பாவ அறிக்கையின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் உணர்ந்து நாம் இதை பாடுவோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் நமக்கு கட்டளை வாழ்க்கை செய்வதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் நமக்கு தந்தருவாங்க. நாம் யாவும் எழுந்து நின்று சங்கீதம் 104 முறைமுறையாக நாம் வாசிக்கலாம். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 104 வசனங்கள் 24 முதல் 35 வரை. வசனங்கள் 24 முதல் 35 வரை. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது! அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. அதிலே கப்பல்களோடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்களும் உண்டு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையில் திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியை ரூபப்படுத்தியும் புதிதாக்குகிறீர். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். ஆவிகள் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த மீண்டும் நாம் ஆண்டவரை போற்றுவோம். அவர் நமக்கு ஜீவ ஊற்றை நம்மிலே புறப்படும்படியாக செய்கிறாராம். வனாந்தரத்தில் தண்ணீருக்காக ஏங்கி தவித்த அந்த நேரங்களிலே கண்மலை வீட்டிலிருந்து தண்ணீரை அவர் புறப்படும்படியாக செய்கிறார். நம்முடைய இருதயத்திலும் அத்தகைய வகையில கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் நம்மை ஆண்டு கொள்கிற பொழுது சந்தோஷத்தை அவர் நமக்கு ஊற்று தண்ணீராக தந்து சமாதானத்தை, நன்மைகளை நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் ஜீவ நதியாக நம்மிலே அவர் தரும்படியாக அவர் இருக்கிறாராம். அவர் அத்தகைய நல்ல கர்த்தரை நாம் போற்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து ஆண்டவர் எப்பொழுதும் நன்மையான காரியங்களை அவர் தருகிறார். சங்கீதம் 21 சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறாராம். எத்தகைய ஆசீர்வாதங்களையாம்! என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான வகையிலே அவை கர்த்தர் அத்தகைய ஆண்டவர் இந்த நாட்களிலே கொரோனா நோயினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டு துயரத்தில் துக்கத்திலே இருக்கக்கூடிய நாம் இப்பொழுது அந்த நோய் நம்மையும் காக்கும், நம்முடைய குடும்பத்தின் மக்களும் காக்கும் என்று சொல்லி பயந்து போயிருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் நம்முடைய கிருபையுள்ள கரங்களாலே பாதுகாப்பார். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கும் என்று சொல்லி நாம் நிச்சயம் நம்புகிற இந்த நிலைகளிலே ஆண்டவருடைய அந்த கிருபை, ஆண்டவருடைய அந்த இரக்கம் நம்மை ஊற்று தண்ணீரை போல வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதித்து பாடலாமா? ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவ நதியே நீ என்னை பொங்கி பொங்குவார். தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே,
கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ பாலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ பாலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. புது தண்ணீரே என்ற ஜீவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. புது தண்ணீரே என்ற ஜீவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செலி தொங்கிட, கனி தந்திட நான் செலி தொங்கிட, கர்த்தரின் கரத்துள் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்துள் நித்தம் கனம் பெற்றிட. புது தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. புது தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் புது சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் புது சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீக்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீக்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. புது தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. புது தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுவெளல் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுவெளல் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாழ்மே, பூரணமாக்கிட தேவ பலன் தாழ்மே. புது தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. புது தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். புது தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நற்செய்தி பகுதி நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம். வாசிக்கூடிய தேர்ந்தெடுத்த வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. யோவான் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நீங்கள் இடர்வராதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்குள் புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்வன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளே உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடன் கூட இருந்தபடினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினிடத்தில் போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களிடம் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் இருந்திருக்கிறது.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசப்படியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிறனிடத்திற்கு போயிடுவதாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்பட்டதினாலே நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பது வாசிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பரிசுத்தாவி நம்மிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாகவே யோவான் 16ஆம் அதிகாரத்திலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், 7வது வசனத்திலே, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றுவாள் உங்களிடத்தில் வாரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது, என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்படுகிறது என்பதை இந்த பாடலில் நாம் அதிகமாக பார்க்க முடியும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்று சொல்லி அவரை கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் வருகிறாராம். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறாராம். பாவத்தை கழுவி நம்மை தூய்மையாக்குகிறவராக அவர் வருகிறாராம். இன்னும் பக்தனை தேற்றுகிறவராக அவர் வருகிறாராம். இன்னும் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தவர் ஆத்ம தாகத்தையும் அவர் நமக்கு தீர்க்கும்படியாக அவர் வருகிறாராம். அவருடைய மார்பிலே நாம் இனிதாய் சாய்ந்து இளைப்பார்படியாக அவர் நமக்கு நன்மையான காரியங்களை வாய்ப்பு செய்கிறாராம். இத்தகைய ஆவியானவரை நாம் துதித்து பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர். ஆவியானவரே
பாடினால், கடவுளே, நாங்கள் உமது பிள்ளைகளுக்குரிய விடுதலையை அறிந்து விண்ணுலகின் உரிமையை இவ்வுலகில் அனுபவிக்க உமது திருவாக்கின்படி மக்களுக்கு தூய ஆவியானவரை அளித்தீரே. தூய ஆவியானவர் அளித்துள்ள ஒற்றுமையை உமது அடியாராகிய நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு அவரது வல்லமையால் வாழ்ந்து எல்லாருக்கும் முன் உமக்கு சாட்சியாக இருக்க அருள் புரியும். ஆண்டவர் இயேசு மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம். மீண்டும் ஆண்டு நாமது மகிமையாக பாமாலைகளிலே 139வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகளிலே 139வது பாடல், தெய்வ ஆவி அனவாசராய் பந்தங்கள் மூட்டுவீர் என்ற பாட்டை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்களையும் வெளிவீட்டுமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் எங்கள் யாவரிடத்தின் தியானமும் இந்த காலை நேரத்தும் சமூகத்தில் பெரிதாக இருப்பதாக. ஆமாம். காணொலி காட்சி மூலமாக அன்றைய ஆலயத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களாலே நிரப்புவாராக. இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமை, பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இது மிகவும் ஒரு சிறப்பான உன்னதமான ஒரு நாள். இந்த நாளை குறித்து விசேஷித்த காரியங்கள் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் மீது ஆவியானவர் இறங்கின நாள். ஏறக்குறைய 120 மக்கள் அங்கே கூடியிருப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் மீது ஆவியானவர் இறங்கின நாள் என்று சொல்லி இதை சொல்லுவார். ஈஸ்டர் திருநாளுக்கு பின்வரும், உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 50வது நாள் என்று சொல்லி இதை சொல்லுவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முதல் 13 வசனங்களிலே பெந்தேகோஸ்தே நாள் என்ற நாள் அதில் குறிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் தான் திருச்சபை உருவாகிற்று என்று சொல்லப்படுகிறது. இவை திருச்சபை உருவான ஒரு நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுவரைக்கும் மக்கள் அனைவரும், யூத மக்கள் அனைவரும் தங்களுடைய தொழுகை கூட்டத்திலே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் தொழுது கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் திருச்சபை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம் உருவான நாள், அநேகரை இந்த திருச்சபைக்குள்ளாக மந்தைக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் தான் இந்த திருநாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். 5 முதல் 15 வருஷத்தில் நாம் பார்க்கிற பொழுது அன்றைய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் போவேனே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நான் போய் தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று சொன்னார். அத்தகைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறின நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் பின்பு 40வது நாள் அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து 10வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:41 நாம் பார்க்கிற பொழுது, பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பேதுருவினுடைய பிரசங்கம், அந்த மூலமாக 3000 பேர் அவர்கள் திருச்சபையில் உறுப்பினர்களாக மாறின நாள் என்று சொல்லி இதை நாம் சொல்லலாம். இந்த பெந்தேகோஸ்தே என்பது புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அது அனுசரிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் பெந்தேகோஸ்தே என்று சொல்லி அதை அனுசரிக்காதபடி யூத மக்கள் சீனாய் மலையிலே மோசேக்கு இந்த 50 நாட்கள், இந்த 10 கற்பனைகளை கொடுக்கப்பட்ட அந்த நாள் நினைவு கூறுதல் நாள் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் அதை அனுசரித்து வந்தார்கள். அதை குறித்து தொடர்ந்து வரக்கூடிய அந்த அருள்வர்களே நாம் பார்க்கலாம். சிவப்பு நிறம் இதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இதற்கு என்று சொன்னால் அக்கினிமயமான ஆவியானவர், அக்கினிமயமான அந்த அக்னிமயமானவராகிய ஆவியானவர் இறங்கின நாள், திருச்சபை மீது இறங்கின நாள் என்று சொல்லி பல்வேறு வகைகளில் இந்த திருநாள் நமக்கு முக்கியப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாகி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்பொழுது நாம் பார்க்கிறோம், எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ, 2 பேர் அல்லது 3 பேர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்திலே ஆவியானவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் வாசம் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை எதற்காக அவர் காத்திருந்தார் என்று சொன்னால், 40வது நாள் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள், அதிலிருந்து 10 நாட்கள் இவர்கள் மேல் வீட்டிலேயே இருக்கிறார்கள். 120 பேரும். யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுத்தார், அவர் இறந்து போனார், அவர் என்னை மாய்த்து கொண்டார். அவருடைய இடத்திற்கு ஒருத்தரை நியமிக்க வேண்டும் என்பதற்காக 70 பேர் இருந்தார்களாம். அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதற்காக இவர் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்ததாக சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அவர்கள் அனைவருமாக அந்த இடத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய காரியத்திற்காக காத்திருந்தார்கள். எதற்கு என்று சொன்னால், இந்த 12 சீடர்களில் ஒருவர் ஆண்டவரை காட்டி கொடுத்து இறந்து போனார். அந்த இடத்தை நிரப்புவதற்காக, எந்த ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வந்ததாக நாம் பார்க்கிறோம். 120 பேர் அந்த இடத்திலே ஒன்றாக கூடியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தை பார்க்கிறோம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் வருகிற பொழுது அவர் வீடு முழுவதையும், நம்முடைய சரீரம் முழுவதையும் அவர் என்ன செய்கிறாராம், நிரப்பக்கூடியவராக அவர் இருக்கிறாராம். கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றின் மத்தியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அவை அத்தகைய வகையிலே அவர் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்த பொழுது இந்த இடம் முழுவதும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆலயத்திலும் அத்தகைய வகையில் நாம் ஒருமனப்பட்டு நாம் இருப்போம் என்று சொன்னால், பல இடங்களிலிருந்து நாம் வருகிறோம், பல பின்னணியிலிருந்து நாம் வருகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் வருகிற பொழுது நாம் ஒருமித்திருந்தால் அந்த ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் மத்தியில் இறங்கின ஆவியானவர் நம்மீதும் நம்முடைய திருச்சபை மீதும் இறங்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மையும் பல்வேறு வகைகளில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு ஆற்றலாக இருக்கிறார். நாம் ஒருமித்திருக்க நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆகவே பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது ஒரு விசேஷமாய் திருச்சபையிலே நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நாள். பல்வேறு விதமான கருத்துக்கள் நம்ம இடத்தில் இருந்தாலும், பல்வேறு விதமான பிரிவுகள் நம்ம இடத்தில் இருந்தாலும், பல்வேறு விதமான பின்னணியில நாம் வந்திருந்தாலும் கூட ஆவியானவர் ஒருவர் தான், கடவுள் ஒருவர் தான். அவரை நாம் தொழு வந்திருக்கிறோம். இந்த பின்னணியில் எல்லாவற்றையும், பிரிவின் எல்லாவற்றையும் நாம் மறந்து போனவர்களாக ஆண்டவரை நாம் ஒன்றாக இணைந்து நாம் துதிக்கிற பொழுது அவருடைய மகிமை இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த அறை முழுவதும் அது நிரப்பிட்டதாகவும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, அந்த ஆவியானவர் இறங்கிற பொழுது என்ன நடக்கிறதா, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். அவை கடவுள் ஒருவரை பட்சபாதம் உடையவரே அல்ல, அனைவரையும் ஒருமித்திருந்து அவர் பார்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவை 10 நாட்களும் அவர்கள் அந்த இடத்துல அவர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் அங்கு இறங்குகிறார். அவர் இறங்குகிற பொழுது 120 பேர் மேலும் அவர் இறங்கினதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவரையும் ஆண்டவர் புறம் தள்ளக்கூடியவரே இல்லை, அனைவரும் கூட்டி இணைக்கக்கூடிய ஒரு ஆவியானவராக அவர் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமாக நாம் தூரிடத்தில் சென்றாலும் கூட அவருடைய வல்லமைக்காக, அவருடைய ஆற்றலுக்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆவியானவர் நம்முடைய கிருபையினாலே நம்மை நிரப்புவார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் போவேனே ஆகில் தேற்றவாளை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன், நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஆவியானவர் அவர் மீது இறங்குகிறார். ஒவ்வொரு மீதும் அது வந்து அவர் அமர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 4வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆவியானவர் அவரிடத்தில் இறங்குகிற பொழுது அவர்கள் தங்களை அறியாதபடி ஆண்டுடைய அந்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் வேறு விதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாகத்தான் நாம் நினைக்கிற ஒரு காரியம், செயல்பட வேண்டிய ஒரு காரியம் இப்படித்தான் போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவருடைய வல்லமை நம்மிடத்தில் இறங்குகிற பொழுது அவர் நம்மை ஆவிக்குரிய வழிகளிலே, அவர் நித்திய பாதையிலே அவரை நாம் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்மை புது மனிதனாக அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரா. அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பலவேறு ஒழிந்து போயின எல்லாம் புதிதான என்ற அடிப்படையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு புதிதாக்கக்கூடிய ஆவியானவராக அவர் இருக்கிறாரா. அவை அவர் நம்மிடத்தில் வருகிற பொழுது அத்தகைய மேன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பெந்தேகோஸ்தே நாள் அனுசரிக்கப்பட்டது என்று சொன்னால் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்கின்ற பெயர் அதற்கு இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த 50வது என்கின்ற அந்த நாளை அவர்கள் அதிகமாய் நினைவு கூர்ந்து வந்தார்களாம். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம், 24வது அதிகாரம், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், என்னாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 16வது அதிகாரம், இந்த 5 பகுதிகளிலே இந்த 50 என்கின்ற அந்த நாளை அவர்கள் எவ்விதமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 23:16 நாம் பார்க்கிற பொழுது, நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளில் முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் பயிரை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பிற்கால பண்டிகையும் அனுசரிப்பாயாக. அவை இந்த 50 நாட்கள் அந்த அவர்கள் அறுவடை செய்யக்கூடியதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதலாவது அந்த பார்லி என்று சொல்லுகிற அந்த பயிரை அவர்கள் அறுவடை செய்வார்களாம். நீ வயலில் விதித்த உன் பயிர் விலைகளில் முதல் பலனை நீ செலுத்தக்கூடிய அறுப்பு காலம், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லுவார்கள். அது முதலாவதாக அவர்கள் அது ஆண்டவருக்கு அதை கொண்டு வந்து படைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதற்கு பின்பு உன் வயல் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு காலம் என்று சொல்லுவார்கள். அது 50வது நாள். அவை அந்த நாளை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்குரிய 50 நாட்கள்
அவர்கள் அங்கேயே இருப்பார்களாம். அந்த 7 நாட்கள் அந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்க வேண்டும். அவ்விதமாக 7 நாட்கள் 7 வாரங்கள் அதை அனுசரித்ததுக்கு பின்பதாக அந்த 50வது நாள் என்று சொல்லுவார்கள். 50 என்பது ஒரு மிக முக்கியமான நாளாக யூதர்களுக்கு அது காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே அதை அவர்கள் நிறைவேற்றி வந்ததாகவும் நாம் அதை பார்க்கிறோம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 16:16 நாம் பார்க்கிறோம். வருஷத்திலே நீங்கள் 3 தரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பண்டிகை அனுசரிக்க வேண்டுமா? என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை. ஆண் மகன்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருஷத்திலே 3 பண்டிகைகள் மிக முக்கியமான பண்டிகைகள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுதான் நாம் ராபோஜனம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அதுதான் அந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அவர் தேசத்திலிருந்து அடிமைகளாக இருந்து அவளை விடுவித்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் அவரை நினைவு கூறத்தக்கதாக, பெரிய அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்தார் என்று சொல்லி நினைவு கூறத்தக்கதாக வருஷத்தோடும் அந்த பண்டிகை அனுசரிக்க வேண்டும். அதுதான் அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. பிறகு அந்த வாரங்களின் பண்டிகை, அது ஏற்கனவே மே மாதத்திலே ஜூன் மாதத்திலே அது வரும். அந்த வாரங்களின் பண்டிகை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். அடுத்ததாக கூடார பண்டிகையிலும் ஆண் மக்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டுமா? சந்ததிக்கு முன்பாக ஆண்டவர் தெரிந்து கொடுக்கக்கூடிய சன்னதிக்கு முன்பதாக வர வேண்டும் என்று சொல்லி அவை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் அந்த நாளில் ஒன்றாக கூட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவை இந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை ஒரு விசேஷமான பண்டிகை. ஏறக்குறைய 50 நாட்கள் இந்த எருசலேமில் அவ்வளவு கூட்டத்தின் மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவைதான் அந்த பஸ்கா பண்டிகை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பஸ்கா பண்டிகையின் பொழுது திரளான மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து யூதர்கள் அந்த நாட்களில் மாத்திரமல்ல இந்த நாட்களிலும் அவர்கள் அந்த பாலஸ்தீனா தேசத்தில் மாத்திரமல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் அவர்கள் அதிகமாக பரவி இருக்கிறார்கள். இந்த பண்டிகை நாட்களில் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக கூட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக வேறு வேறு நாடுகளிலிருந்து இருக்கக்கூடிய யூதர்கள் ஆண் மக்கள் அந்த நாளில் ஒன்றாக கூட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த கட்டளையின் அடிப்படையில் திரளான மக்கள் அந்த நாளில் ஒன்றாக கூடுவார்கள். இது வருடம் அனுசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகை என்பதாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த விசேஷமாக இந்த 50வது நாளிலே ஆவியானவர் எல்லாரும் ஒன்றாக கூடி வரக்கூடிய அந்த தருணத்திலே பல்வேறு திசைகளில் இருந்து அங்கு எருசலேமில் இருக்கக்கூடிய அல்லது பாலஸ்தீன தேசத்தில் இருக்கக்கூடிய யூதர்களை மாத்திரமல்ல பல்வேறு இடங்கள் கூடிய அந்த யூதர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வருகிற பொழுது தூய ஆவியானவர் மீது இறங்குகிறார். எதற்காக இறங்குகிறார்? அவர்களும் தங்களுடைய தேசத்திற்கு சென்று ஆண்டவருடைய அன்பை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. அதை அழகாக சொல்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது பிதா என்னை அனுப்பினதைப் போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். மன்னிக்கவும், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். 20-21 வசனங்களில் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கையை விழாவில் அவர்கள் காண்பித்தார். சீஷர்கள் கத்தரென்று சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த ஆவியானவர் இறங்கின அந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். அந்த நாள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய யூதர்கள் அனைவரும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வரக்கூடிய ஒரு நாள். அந்த நாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் அனைவர் மீதும் அவர் தூய் ஆவியானவர் இறங்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் இறங்குகிறார் என்று சொல்லுகிற ஒரு காரியம் புதிதான காரியம் அல்ல. நம்ம அதிகமாக திருமறையில் நாம் அடிக்கடி பார்க்கிற ஒரு பகுதி தான். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலே பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரரும் உன் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமம் எல்லா இடங்களுக்கும் சென்று அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு அவர்களுக்கு ஞானம் இல்லை, அவர்களை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஆற்றல் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அவர் மீது இறங்கின நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக நான் உங்கள் மீது நான் இறங்குவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். மாம்சமான யாவர் மேலும், யூதர்கள் மாத்திரமல்ல, ஆண்டுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, எல்லார் மேலும் நான் இறங்குவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவர்கள் உன் குமாரனும் உடைய குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி அவர் சொல்லப்படுகிறது. ஆண்டோடு நாம் எல்லாரும் பிரஸ்தாபிக்கக்கூடிய வல்லமையை அவர் தருவார் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். நாளில உங்கள் மீதும் என் மீதும் ஆவியானவர் இறங்குவதற்கு ஆவலவராக இருக்கிறார். எதற்காக? நம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக.
அப்போ இந்த பெந்தேகோஸ்தே நாள் திருச்சபை உருவான நாள். இந்த திருச்சபை உருவான நாளிலே கடவுள் ஒவ்வொருவர் மீதும் அமர்ந்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்களே உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அனைவரையும் ஆண்டவர் அத்தகைய வல்லமையிலே பயன்படுத்தும்படியாக அவர் இருக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில், மத்தேயு 3:11 யோவான் ஸ்நானகன் மீதுமாக சொல்லுகிறார், நான் மனம் திரும்புவதற்கேற்ற ஞான ஸ்நானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின்வரக்கூடியவர் அவர் இன்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதங்களை சுமக்கிறதற்கு நான் பார்த்தேன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அதைத்தான் இந்த நாளிலே நிறைவேறினதாக நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் அக்னிமயமான நாவு அவர் மீது வந்து அமர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவேலிலும் நாம் பார்த்தோம், ஆவியானவர் யாவர் மீதும் இறங்குவார் என்று சொல்லி. மத்தேயுவிலே யோவான் ஸ்நானம் மூலமாக நாம் பார்க்கிறோம், அவர் அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் தருவார் என்று சொல்லி. இந்த திருச்சபை மீது ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வர வேண்டும் என்பதாக ஆண்டவருடைய பிரியம் இருக்கிறது. அனைவர் மீதும் ஆண்டவர் ஒருவரையும் புறம் தள்ளாதபடிக்கு அனைவருக்கும் தம்முடைய ஆவியை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அநேகருக்கு சாட்சிகளாக பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த வாஞ்சையும் உடையவராக அவர் இருக்கிறார். அதுதான் இந்த தூய ஆவியானுடைய செயல்பாடு என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆவியானவர் யார் மீதெல்லாம் இறங்குகிறார்களோ அவர்களை ஆண்டவர் நம்முடைய தூய கிருபையினாலே அவர் வழிநடத்தி அவர்களை செயற்கரிய காரியங்களை செய்து அநேகருக்கு அவர் சாட்சிகளாக அவர் பயன்படுத்துகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்திலே நாம் வாசித்தோம், பிதா என்னை அனுப்புகிறது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அவை ஆவியானவர் உங்களை ஞானத்தினால் நிரப்புவார், உங்களுடைய வல்லமையினால் நிரப்புவார், உங்களை ஆற்றலினால் நிரப்புவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்திலே பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு ஏறக்குறைய 3000 பேர் அந்த நாளிலே சபையிலே இணைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒரே பிரசங்கத்திலே ஆவியானவர் அதே பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஒவ்வொரு மீதும் இறங்குகிறார். ஒவ்வொரு மீதும் இறங்கின ஆண்டவர் பேதுருவிடத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே திருச்சபையினுடைய திறவுகோலை இடத்தில் நான் கொடுப்பேன் என்று சொல்லி 3 முறை மறுதளித்த பேதுரு தான், விழுந்து போன பேதுரு தான். ஆனாலும் ஆண்டவர் அவரை மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி அனைவரையும் கூட்டி அழைத்து கொண்டு போன பேதுரு தான், பின்வாங்கினவர் தான், மறுதளித்தவர் தான். ஆனாலும் ஆண்டவர் அவரை வல்லமையாக நிரப்புகிறார். எப்படி வல்லமையாக நிறுத்துகிறார்? நம்முடைய தூய ஆவியானவரை அனுப்புகிறார். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆதாமை களிமண்ணினாலே படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஜீவன் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அவருடைய நாசியிலே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவர் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே நீங்களும் நானும் பலனற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். நாம் எதுவும் எந்த காரியமும் செய்ய திராணியற்றவர்கள். ஆனால் ஆவியானவர் நம் மீது இறங்குகிற பொழுது, ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்கிற பொழுது வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்துகிறாராம். அதைத்தான் பேதுருவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். இங்க இருக்கக்கூடிய 120 பேர் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். எல்லாரும் சொல்கிறார்கள், பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் கேட்கிறார்கள். 120 பேர் இந்த மேல் வீட்டறையில ஒவ்வொருவரும் பல்வேறு பாஷையில ஏற்கனவே 13 பாஷைகள் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். 120 பேருடைய சத்தம், அந்த 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 ஓசையை கேட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்றால் திரளான மக்கள் அந்த எருசலேம் சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர் அனைவரும் இந்த மேல் வீட்டரிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டு அங்கு வருகிறார்கள். வந்து பார்க்கிற பொழுது ஒரு சிலர் சொல்கிறார்கள், அவர்கள் மதுபானத்தினால் நிரம்பி அவர் பேசுகிறார் என்று சொல்லி. ஆனாலும் மற்றவர்கள் அதை கூர்ந்து கவனிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார்கள், 7ஆவது வசனத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எல்லாரும் கவனித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதை பேசும் எல்லாரும் கல்லேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, இந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தாரும் சிரேனே பட்டத்திலிருந்து சுற்றி வருகிற லீபியாவின் திசைகளும் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூதமார்க்கம் அமைந்தவரும் கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையில இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவங்க அனைவருமே தேவனை துதித்து பாடுகிறார்கள். ஆவியானவர்கள் இறங்குகிற பொழுது 120 பேரும்
ஏற்கனவே 13 பாஷைகள் அவர்கள் உற்சாகமாக உரத்த சத்தத்தோடு கூட பேசுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தோடு வந்து பார்க்கிறார்கள். சிலர் மதுபானத்தினாலே நிறைவு பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேறு சிலர் அவர்கள் கவனித்த பொழுது அவர் தேவனுடைய நாமத்தை துதித்து பாடுகிறதை அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். கலிலேயர் என்று சொல்லுகிற பொழுது அதிகமாக எபிரேய மொழியிலே அவர்கள் ஸ்லேடிக் லாங்குவேஜ் என்று சொல்லுகிற அந்த மொழியிலே பேசக்கூடியவர்கள். இவர்கள் அனைவரும் இவ்விதமாக பேசுகிறார்கள். அதுவும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பேசுகிறார்கள். அவ்வளவு படிப்பறிவில்லாத இவர்கள் பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அவர் பார்க்கிற பொழுது தூய ஆவியானவர் மீது இறங்கி வல்லமையை அவர் பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் இடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த நாள் விசேஷித்த ஆசீர்வாதமான ஒரு நாள். இந்த நாளிலே ஆண்டவர் திருச்சபையை நேசிக்கிறவராக, திருச்சபை மீது தம்முடைய வல்லமையை அனுப்புகிறவராக, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய பணிக்காக எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிற இந்த நாளிலே நம்மை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து நம்மை அநேக ஆசீர்வாதங்களே நன்மையாலே அவர் நிரப்புவார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனம் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் அனைவருமே வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டு போதகராக சென்று ஆண்டவரை பிரசங்கிக்க வேண்டும் என்பதுதான் அவசியம் இல்லை. அதற்கு 10 நாட்கள் இந்த 120 பேர் இந்த மேல் வீட்டு அறையிலே காத்திருந்த அவர்கள் மீது ஆவியானவர் இறங்கினார். ஒவ்வொருவர் மீதும் இறங்கின அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் அசாதாரணமான காரியங்களை அவர்கள் பறைசாற்றி அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தினார்கள். அதிலே குறிப்பாக பேதுரு ஒரே பிரசங்கத்திலே அவர் 3000 பேரை அந்த நாளிலே அவர் திருச்சபையிலே இணைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மையும் ஆண்டவர் உலகத்துக்கு அனுப்புகிறார். உலகத்தில் நாம் சாட்சியாக ஜீவிப்பதற்கு ஆண்டுடைய வல்லமை பலன் நமக்கு கிடைக்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்தை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் அத்தகைய வகையிலே வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே என்கின்ற இந்த நல்ல நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவராக நீர் சபையை நேசிக்கிறீர். அன்றே சபையில ஒன்றாக கூடியவர்களை நீர் ஆஸ்வதிக்கிறீர். அவர் மீது உடைய வல்லமையான ஆவியை அனுப்பி அவர்களை சாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக நீர் ஊக்குவிக்கிறீர். அன்றைய அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அன்று நாங்களும் மேல் வீட்டு அறையில் 120 பேர் அன்றைய 10 நாட்களாக அதற்காக காத்திருந்ததை போல பரிசுத்த பாதத்துக்கு நாங்களும் காத்திருந்து உம்முடைய ஆற்றலை வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு தூரத்தில் சாட்சியாக ஜீவிக்க எங்களை பலப்படுத்திட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பேரில் பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்களுள்ள தேவனே, நாம் யாவும் எழுந்து நின்று 439வது பாடல் நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா என்ற பாடலை விசுவாச பிரமாணமாக நாம் அறிக்கை செய்வோம். கீர்த்தனைகளிலே 439வது பாடல் நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா.
நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். வழிபாடுகளுக்காக ஆலயங்கள் திறக்கப்படும் வரை காணொலி காட்சி மூலம் மட்டுமே ஆலய ஆராதனை நடைபெறுவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு நீங்கள் அதை நேரலையிலே பார்க்கலாம். ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள், சந்தா மற்றும் மேலப்பாக்கியினை நீங்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து ஒரு பாலிடத்தில் 1000 இடத்துல நீங்கள் கொடுக்கலாம். கொரோனா 2ஆம் அலை மிக மிக வேகமாக வீசிக்கொண்டிருப்பதால் அனைவரும் வீட்டிலேயே தனித்திருங்கள். வெளியே செல்லும்போது முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். சானிடைசர் கொண்டு கைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அரசு காட்டுகிற வழிமுறைகளை பின்பற்றி இந்த 2ஆம் அலையிலிருந்து நாமே பாதுகாத்துக் கொள்ள நாம் அரசோடு கூட நாம் ஒத்துழைப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த 2வது அலையிலே அநேகர் நமக்கு அருமையானவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். ஆகவே அந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இத்தகைய கொடிய நோய் நம்முடைய தேசத்தை விட்டு கடந்து போகும்படியாக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். இந்த வாரம் தங்களது பிறந்த நாளையும் திருநாளை கொண்டாடுபவர்களை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண அறிவிப்பு. நம்முடைய ஆலயத்தைச் சேர்ந்த திரு பி ராஜபாண்டி என்பவரின் மகள் செல்வி ஆர் ஜெபக்கனி என்பவருக்கும் செங்கல்பட்டு சிஎஸ்ஐ போதக சேகரம் தூய அந்திரேயா ஆலயத்தைச் சேர்ந்த காலம் சென்ற டி தன்ராஜ் என்பவரின் மகன் செல்வன் ஆஸ்பான் ஜெபதுரை என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. நம்முடைய ஆலயத்தைச் சேர்ந்த திரு வில்லியம்ஸ் என்பவரின் மகள் திருமதி ஏஞ்சல் பிரியா என்பவருக்கும் சிஎஸ்ஐ சூலூர் ராபர்ட்சன் ஞாபகார்த்த ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஜெயக்குமார் என்பவரின் மகன் திரு மனோ சார்லஸ் என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. இவர்களை இந்த தூய திருமணத்தில் சேர்க்கக்கூடாதபடி நியாயமான காரணங்கள், தடைகள் இருந்தால் அதை எழுத்து மூலமாய் சபையாயருக்கு தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருமணத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளில் சாமி திருமண ஓலை வாசித்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறுகிற இந்த திருமணங்கள் எல்லாம் நல்லதுமாய் நடைபெற, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நடைபெற நாங்கள் வாழ்த்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஏற்பாடுகள் எல்லாம் நல்லதுமாய் நடைபெறுகிறது செய்ய இந்த கொரோனா காலங்களில் குறிப்பிட்ட மக்கள் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது சாமி. அதுக்கேற்றால் போல அவர்கள் கலந்து கொண்டு திருமண வயதில் ஆண்டவரே தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற திரும்பிச்சு திருமணத்தை நடத்துகிற ஆயிரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த திருமண ஆராதனை குறித்து நான் முன்னமே சொன்னபடி மீண்டுமாக உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல நான் விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஐயர் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறாரே என்று சொல்லி. ஏனென்றால் இந்த நாட்களிலே அரசாங்கம் மிகவும் கட்டுப்பாடோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். குறிப்பாக திருமணத்திலே எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிற திருமணத்திற்கு மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக 20 பேரும், பெண் வீட்டார் சார்பாக 20 பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 65க்கு மேலாக உள்ள ஆண்களோ பெண்களோ, 13 வயதுக்கு உள்ளாக இருக்கிற பிள்ளைகளோ இந்த ஆலயத்திற்குள் வரக்கூடாது என்பதை கண்டிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆலயத்திற்கு வருகிறவர்கள் குறிப்பிட்ட அந்த 20 பேர் ஆலயத்திலே வந்து அமர வேண்டும். ஆலயத்திற்கு முன்பாக இருந்து கூட்டம் போடக்கூடாது என்பதை உங்களை கண்டிப்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அரசாங்கம் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அந்த கடுமை நமக்கு நல்லதுக்காகத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
எனவே திருமணங்களை கலந்து கொள்கிறவர்கள் இந்த கட்டுப்பாடோடு கூட திருமணானதை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதபடி தீமையை வச்சுக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையங்களே. ஆமேன். எங்களை அருமையாக நேசித்து எங்களை பாதுகாத்து வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களை கண்மணியை போல காத்தருளும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சாமி. ஏனென்றால் இந்த நாட்களிலே இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் கேட்கப்படுகிறது சாமி. எத்தனையோ முறை நாங்கள் கேட்கிறோம், எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க என்று சொல்லி. ஆனால் இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலை, குறிப்பாக கோவையில் இருக்கிற சூழ்நிலை ஆண்டவரே எங்களை மிகவும் ஆண்டவரே சாமி தத்தளிக்க வைக்கிறது நீர் அறிவிக்கிறீர் சாமி. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆஸ்பத்திரியிலே அடைக்கலமாய் தங்கியிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். படுக்கை வசதி கிடைக்காத நிலையில, ஆக்சிஜன் கிடைக்காத நிலையில ஆண்டவரே அநேக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிலர் ஆக்சிஜன் கிடைக்காதனால இருந்து போனதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் சாமி. இந்த கொரோனா காலங்களில் ஆண்டவரே மக்கள் விதமாய் கஷ்டப்படுகிறதை நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர். எப்படியாவது கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க. கொரோனா பிரச்சனையிலே சிக்கியிருக்கிற மக்களை ஆண்டவரே சீக்கிரமாய் நீர் விடுவித்து சுகத்தை மறைத்து தந்து விடுதலை செய்ய சாமி. நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம் ஆண்டவரே. நீ நல்லதை செய்கிற ஆண்டவர் என்பதை நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே இன்னுமாய் கொரோனாவில் இறந்து போன மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆறுதலையும் தேர்தலையும் அவர்களுக்கு நீ தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அரசாங்கம் சுவாமி இதற்காக கடுமையாய் உழைக்கிறதை நீர் அநேக இடங்களில் படுக்கை வசதிகளை செய்து வியாதியஸ்தர்கள், கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆங்காங்கே தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகளை நீர் அறிந்திருக்கிற சாமி. ஆனால் ஆண்டவரே மக்கள் வியாதியுள்ள மக்கள் பெருகிக் கொண்டிருக்கும் போது சாமி போதிய படுக்கை வசதி இல்லாதபடி ஆண்டவரே அநேக மக்கள் வெளியிலே படித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எப்படியாவது ஒரு நல்ல பதிலை தந்து சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவித்தரல வேண்டுமா சொல்லிக்கிறோம். இதற்காக உழைக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பணியாளர்கள், இதற்காக உழைக்கிற மற்ற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தங்களுடைய உயிரை துச்சமாய் மதித்து ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் சுகமானால் போதும் என்ற நிலையோடு கூட அவர்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு ஒரு நல்ல பதிலை நீ தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலே சுவாமி எங்களுடைய திருச்செய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் வீட்டிலே அடங்கியிருந்து இந்த நாட்களிலே, குறிப்பாக வருகிற நாட்களிலே மீண்டுமாக லாக்டவுன் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் வீட்டிலே அமர்ந்திருந்து தொடர்ந்து சாமி வெளியே செல்லாதது எங்களை நாங்களே காத்துக்கொள்கிற அனுபவத்தை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறாண்டே. பேராயத்திற்கு ஆயர்கள் ஒரு சிலருக்கு யுகமாய் தொற்று இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆனாலும் அவர்களுக்கு நல்ல சரிசுகத்தை கொடுத்திருக்காங்க. இன்னும் ஆண்டவரை எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய நண்பர்கள், உறவுகளுக்கும் யுகமாய் தொற்று இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை வலித்து தந்து ஆண்டவரே வீடு திரும்ப சுகத்தோடு பலத்தோடு வீடு திரும்ப இருக்கிறது செய்த சாமி. குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த தொற்று காலமாக இருந்தாலும் ஆண்டவரே ஆயர்களுக்கு மாறுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களும் அந்தந்த மாறுதலுக்கேற்ப அந்தந்த இடத்திலே சென்று தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கின்ற வாய்ப்பை நீ தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. இந்த நாளிலே சாமி விதமாய் இந்த ஆலயத்திலே நாங்கள் கூடுகின்ற வாய்ப்பை நீ கொடுத்திருக்கிறீர். ஆன்லைன் மூலமாய் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாக கிருபையை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உலக பிரகாரமாக ஊழியம் செய்கிற உம்முடைய ஊழியத்தை செய்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே. ஊழியங்களிலே உம்முடைய கிருபைகளுக்கும் குடும்பங்களை ஆசீர்வாதத்திலும் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வாதத்திலும் பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லதுமாய் அமைய தேர்வு செய்ய கல்லூரிகள், பள்ளிகள் திறக்கப்படாத ஒரு பெரிய வருத்தமான ஒரு காரியம் சாமி.
அதே போல அலுவலகத்திலே வங்கிகளிலே 50 விழுக்காடு மக்கள் தான் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. கர்த்தாவே, இந்த நிலை எப்படி மாறுமோ, எப்பொழுது மாறுமோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாயிரு, நீர் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் ஒரு நல்ல வழியை சீக்கிரமாய் எங்களுக்கு திறந்து தர நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. உலகம் முழுவதும் ஆண்டவரையுமாய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு சாமி. எல்லாருக்காகவும் வழியை செபிக்கிறோம். சுகத்தை வழக்கு நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை திருச்சபை மக்களுக்காக மீண்டுமாக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்துங்க. குறிப்பாக இந்த நாளிலே சாமி இந்த வியாபாரம் தடைபட்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். அநேக மக்கள் ஆண்டவரே வண்டியிலே சென்று வீதியிலே சென்று தங்கள் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு இந்த தடை ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் சாமி அவர்களுக்கும் உதவிகள் கிடைக்கும்படியான கிருபை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அநேக ஆண்டவரே இவ்விதமாய் உணவுக்கு வழியில்லாத நிலையிலே மக்களை சந்தித்து அவர்களுக்கும் தங்களால் முடிந்த உணவு பொட்டலங்களை வழங்குவதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, சகோதரிலே அன்பு கூற வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். கண்கண்ட சமூகத்தில் அன்பு கூறாதவன் காணாத கடவுளத்தில் அன்பு கூற முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். அவ்விதமாக இந்த ஆண்டவரே தொற்று காலங்களில் ஆண்டவரே எல்லாம் முடிந்த உதவிகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய நீ கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் சாமி. உம்முடைய அன்பு எங்களை தாங்கட்டும், உம்முடைய அரவணைப்பு எங்களை தாங்கட்டும். தொடர்ந்து நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு சுகத்தோடு பலத்தோடும் ஆலயத்திற்கு வந்து உம்முடைய நாமத்தை பயன்படுத்த உமக்கு நன்றி செலுத்த நீ கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அன்பின் ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு போகிறோம். எல்லாருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.